الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. اللهم أعطنا حبك وحب نبيك صلى الله عليه وسلم. اللهم زدنا علما وفقها. اللهم اغفر لجميع العلماء من المحدثين والمفسرين والفقهاء ولكل من خدم الدين ونصره ونشره ودعا إليه وجاهد في سبيلك حتى أتاه اليقين. الحمد لله. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் படித்து வருகிறோம். இது நம்முடைய 3வது வகுப்பு, பாடம் 2வது. இந்த பாடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி நாம் படிக்க இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இன்னல்லாஹ அஸ்தஃபா ஆதம வ நூஹ வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான் அலல் ஆலமீன் ذُرِّيَّةً بَعْضُهَا مِنْ بَعْضٍ. அதாவது நபிமார்களை அல்லாஹு தஆலா குறிப்பிடும்போது அவர்களுடைய குடும்பத்தையும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இன்னல்லாஹ அஸ்தஃபா ஆதம வ நூஹ வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான் அலல் ஆலமீன். அல்லாஹு தஆலா ஆதமை தேர்ந்தெடுத்தான், இப்ராஹீமை தேர்ந்தெடுத்தான், இப்ராஹிமுடைய குடும்பத்தார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், நூஹை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், இம்ரானுடைய குடும்பத்தார்களை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தான். இப்படியாக நபிமார்களை அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது அவர்களுடைய குடும்பத்தார்களையும் குர்ஆனிலே பல இடங்களில் சேர்த்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறான் என்றால், நல்ல குடும்பங்களில், அதாவது ஒழுக்கமும் நற்குணங்களும் நிறைந்த குடும்பத்தார்களிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுக்கிறான். நபிமார்களுடைய வாரிசுகளிலிருந்து நபிமார்களை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுக்கிறான். அந்த குடும்பத்தில் எல்லாருமே மூமினாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, எல்லாருமே நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முவஹிதுகள் எல்லோருக்கும் தலைவராக இருந்தார்கள். ஆனால் அவருடைய தந்தையோ சிலை வணக்க வழிபாடு செய்யக்கூடிய, சிலைகளை மக்களுக்கு மத்தியிலே செய்து விற்கக்கூடிய ஒரு சிலை வணங்கியாக இருந்தார். ஆனால் அவருடைய பிள்ளையோ ஒரு முவஹிதாக மட்டுமல்லாமல் இமாமுல் முவஹிதீன், முவஹிதுகளுக்கு அவர் தலைவராக இருந்தார். ஸோ அதாவது என்ன இங்கே விஷயம் என்று கேட்டால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த குடும்பத்திலிருந்து நபியை அனுப்புவதற்கு அந்த குடும்பத்தாருடைய சமூக அந்தஸ்து, அந்த சமூக அந்தஸ்து என்பது ஒழுக்கத்தின் அடிப்படையில், மற்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா பார்க்கிறான். அவர் சிலை வணங்கியாக இருந்தாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அங்கே பொருட்படுத்துவது இல்லை. அந்த யாரை அல்லாஹு தஆலா நபியாக தேர்ந்தெடுக்கிறானோ அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த தன்மைகளை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு நுபுவத்தை வழங்குகிறான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தை பற்றி ஏற்கனவே சென்ற அமர்வில் நம்ம ஓரளவுக்கு தெரிந்து கொண்டோம். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில், அவங்களுடைய வம்சத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருந்தார்கள் என்பதை நம்ம குர்ஆனிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். அப்போ அந்த நாளடைவில் அந்த குறைஷி குடும்பமாக உருவாகிய அந்த இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும்போது அந்த குறைஷி குடும்பத்தில், குறைஷி வம்சத்தில், ஹாஷிம் குடும்பத்தில் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய
தௌஹீதுகள் எதுவும் இருக்கவில்லை, அவர்களுடைய அந்த ஏகத்துவ வழிபாடு எதுவும் இருக்கவில்லை. அல்லாஹுவை கொஞ்சம் அறிந்தவர்களாக இருந்தார்கள். அதே நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கட்டி எழுப்பிய அந்த காபாவுடைய நிர்வாகிகளாக இருந்தார்களே தவிர அந்த காபாவிலே உண்மையான இறை வழிபாடை செய்வதோ அல்லது அல்லாஹுடைய வேறு உண்மையான வணக்க வழிபாடுகளை செய்து கொடுப்பதோ அதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். மாறாக பிற்காலத்தில் தோன்றிய சிலை வணக்க வழிபாட்டில் தான் அவர்களும் இருந்தார்கள். ஆனால் அந்த அரபுலக மக்களுக்கு மத்தியில் மிகவும் கண்ணியத்தால் பேர் போன ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார், அந்த குறைஷி கோத்திரத்தாரும் அவர்களுடைய வழியில் வரக்கூடிய ஹாஷிம் குடும்பத்தார்களும் இருந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளார போயிட்டே இருப்போம். போன வாரம் நம்ம படிக்கும் பொழுது அந்த பாடத்தை உங்களுக்கு அப்படியே நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்கள் திரும்ப 2 தடவை அந்த பாடத்தை படித்து பார்த்தா தான் நம்ம சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு மனசில் பதியும். அதில் என்னென்ன சில படிப்பினைகள் நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கிறோமோ அதுவும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நினைவில் இருக்கும். இப்போ பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கே பிறந்தாங்க, எப்போ பிறந்தாங்க, யாருக்கு பிறந்தாங்க என்று சொல்லும் பொழுது, அதாவது இன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த இடத்த சவுதி அரேபியா என்று அழைக்கப்படுகிறது. முந்தைய காலத்தில் அப்படி கிடையாது, மக்கா என்று அழைக்கப்படும் அல்லது ஹிஜாஸ் என்று அழைக்கப்படும். அதற்கு இப்போ 100 ஆண்டுகளுக்கு சமீபமாக வந்த பேர் தான் அல் மம்லக்கத்துல் அரபிய சவுதியா என்பது. புரியுதுங்களா? சரி, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஊர் என்று இருக்கும்போது மக்கத்துல் முக்கர்ரமா. அல்லாஹு தஆலா இந்த ஊரை தேர்ந்தெடுத்திருந்தான். அதாவது இன்ன அவ்வல பைத்தின் உதுஅ லின்னாசி லல்லதி பிபக்கத முபாரக்கன் ஹுதல் லில் ஆலமீன். அதாவது இந்த பூமியிலேயே முதலாவதாக அல்லாஹ்வை வணங்குவதற்காக வைக்கப்பட்ட இறை ஆலயம் என்பது பக்கா நகரத்தில் உள்ள இறை ஆலயமாகும். அப்போ பக்கா என்பது மக்காவுடைய இன்னொரு பெயர். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் நபிமார்களை தொடர்ந்து அனுப்பி கொண்டே வந்தான். எந்த ஒரு காலமும் நபிமார்கள் இல்லாத காலமாக இருக்கவே இல்லை. உம்மத்தின் இல்லா ஹலா ஃபீஹா நதீர். இந்த உலகத்தில் எந்த ஒரு சமுதாயமும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு நபி இல்லாமல் இருந்ததில்லை. உடனுக்குடனே அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பி கொண்டே இருப்பான். ஒரு நபி இறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நபிக்கு பகரமாக இன்னொரு நபி அங்கே இருப்பார். வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். ஒன்று நபி இருப்பாங்க அல்லது நபியினுடைய அந்த அழைப்பாளர்கள் இருப்பார்கள். இப்படியாக அல்லாஹு தஆலா உலக சமுதாயத்தை தௌஹீதை கொண்டு, ரிசாலத்தை கொண்டு, மறுமையை கொண்டு அழைத்து கொண்டே இருந்தான். கடைசியாக வந்தவர்கள் தான் இஸ்ரவேலர்கள்ல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு சமீபமாக அல்லாஹு தஆலா இந்த பூமியில எந்த பகுதியிலையும் நபிமார்களை அனுப்பவே இல்லை. கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழைப்பு பணிதான் மக்களுக்கு மத்தியில் பரவி கொண்டிருந்தது. அதுவும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, அதாவது அவர்கள் வானத்துக்கு உயர்த்தப்பட்டு 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த இஸ்லாமிய தௌஹீதுடைய அழைப்பு பணி பிரச்சாரத்தில் பின்னால் வந்தவர்கள், அதாவது சிலுவை வழிபாட்டையும் அதே போல முக்கடவுள் கொள்கையையும் உள்ளார புகுத்தி அதையும் இணை வைத்தலுடைய ஒரு மார்க்கமாக மாற்றி இருந்தார்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை எப்படி ஆரம்பத்தில் படைத்தானோ அதே போல் அதனுடைய முடிவையும் அல்லாஹு தஆலா அப்போதே நிர்ணயம் செய்து வைத்திருந்தான். ஸோ அந்த முடிவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமிக்கு நெருக்கமாக ஆக்கிட்டான். அந்த முடிவுடைய காலம் இந்த பூமிக்கு நெருங்கிருச்சு. அப்போ அல்லாஹு தஆலா நபிமார்களை தொடர்ந்து அனுப்புவதை நிறுத்திட்டான். ஏன்னா நபிமார்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால் அந்த உலகத்தை முடிப்பது, உலகத்தை இறுதிக்கு கொண்டு வருவது என்பது அது நடக்காது. அப்போ ஆகவே இந்த உலகத்தினுடைய இறுதி நேரத்தில் வரக்கூடிய நபியினுடைய வருகைக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களை எதிர்பார்த்திருக்க வைத்தான்.
அந்த எதிர்பார்த்தல் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஏறக்குறைய 500 ஆண்டுகள் தொடர்ந்தன. ஸோ உலகத்தில் எங்கேயுமே நபி இல்லை. அப்போ கடைசியாக அனுப்பப்படக்கூடிய அந்த நபிக்காக அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம்தான் எத்தகைய இடம்? இந்த அதாவது பிரபஞ்சத்துக்கே, உலக பிரபஞ்சத்துக்கே, பூமிக்கே தாயாக இருக்கக்கூடிய இடமாகிய மக்காவை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுக்கிறான். சரிங்களா? இன்ன அவ்வல பைத்தின் ஊதுஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரக்கன். சரி, இப்போ இந்த அதாவது இந்த மக்கா எல்லா பூமிக்கும், பூமி எல்லாவற்றுக்கும் தாய் என்று அல்லாஹ் சொல்றானே, எப்படி அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பூமி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த போது இந்த பூமி அதாவது முழுக்க தண்ணீராக நிரம்பி இருந்துச்சு. சரிங்களா? சஹீஹான ஹதீஸில் வரக்கூடிய அந்த கருத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தண்ணீரை வடிய வைக்கிறான். அப்படி வடியும் பொழுது முதலாவதாக வெளிப்படக்கூடிய தரை என்பது மக்கா. அதிலிருந்து தான் மற்ற தரைகள் அப்படியே உருவாகின்றன. அப்போ முதலாவதாக இந்த பூமியில் உருவான பகுதி தான் மக்கா. அதனால தான் அதை உம்முல் குரா, எல்லா ஊர்களுக்கும் தாய் ஊர் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலேயே இதை குறிப்பிடுகின்றான். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய ஒரு ஊரை தேர்ந்தெடுக்கிறான். அதாவது இந்த பூமி படைக்கப்பட்ட போது முதலாக உருவாகிய இந்த ஊரை இறுதி நபிக்காக வேண்டி அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுக்கிறான். அந்த இறுதி நபி அனுப்புறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவனுடைய நபிமார்களையே, அதாவது அபுல் அம்பியா, நபிமார்களின் இரண்டாவது தந்தை என்று போற்றப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்தை கொண்டு அல்லாஹு தஆலா அங்கே தங்க வைக்கிறான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு ஏற்பாடாக இருப்பதை நம்ம பார்க்கணும். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்தாராகிய ஹாஜர் அவங்களும் இப்ராஹிம் நபியுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மக்கால தங்கி அதாவது அந்த தாவா பிரச்சாரங்களை செய்கிறாங்க. அவர்களுடைய வம்சத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்து வைத்திருந்தான் கடைசி நபி அனுப்பப்படுவதற்காக. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதாவது இஸ்மாயில் நபி அவர்களுக்கும் எவ்வளவு நீண்ட இடைவெளி இருக்கிறது, இதை ரஹீக்குடைய நூலில் நீங்கள் விரிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம தெரிந்து கொள்வது சுருக்கமாக, எந்த அளவுக்கு நம்ம சுருக்கமாகவும் படிப்பினைகளை அதிகமாக தெரிந்து கொள்ள முடியுமோ அதுதான் நம்முடைய இந்த சீராவுடைய நோக்கம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தை தேர்ந்தெடுத்தான் என்பதை தெரிந்து கொண்டோம். அவர்கள் பிறப்பதற்காக இந்த பூமிக்கே தாயாக இருக்கக்கூடிய மக்காவை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தான் என்பதை தெரிந்து கொண்டோம். சரி, இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் சேர்த்து சொல்லுவோம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றை தேர்வு செய்கிறான் என்றால், ரப்புல் ஆலமீன் ஒன்றை தேர்வு செய்கிறான் என்றால் அந்த தேர்வு சாதாரணமான தேர்வாக இருக்காது. அது மிக மிக விசேஷமான ஒரு தேர்வாக இருக்கும். தகுந்த அந்த தகுதியின் அடிப்படையில் உள்ள தேர்வாக இருக்கும். அதாவது உலகத்துக்கே இறுதி தூதர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்ப போகிறான். அந்த தூதர் வஹாத்தமன் நபியின், முந்தி வந்த நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக இருக்க போகிறார். இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஅன், இனி வரக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் அல்லாஹுடைய தூதராக இருக்க போகிறார் என்று வரும் பொழுது அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட ஒரு மனிதர் அங்கே தேர்ந்தெடுக்கிறான் என்றால், இந்த பூமியில் இதுவரை பிறந்த மனிதர்களிலும் இனி இந்த பூமியில் பிறக்கப் போகக்கூடிய மனிதர்களிலும் யார் வம்சத்தாலும் குடும்பத்தாலும் அதுபோன்று நற்குணத்தாலும் அதுபோன்று இறைவனோடு தன்னை ஐக்கியமாக்கிக் கொள்வது, இறைவனுக்கு தன்னை அர்ப்பணிப்பது, இறைவனோடு தன்னை ஐக்கியமாக்கிக் கொள்வதுன்னா அதாவது யாரும் தப்பா வழங்கிடக்கூடாது. அதாவது இறை வழிபாட்டில் இறைவன் தனக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பில் தன்னை அப்படியே உருக்கிக் கொள்வது, தன்னை அப்படியே அந்த பொறுப்புக்காக வேண்டி முழுமையாக மாய்த்து கொள்வதிலே
யார் ஒரு முழுமையை அடைவாரோ அத்தகைய ஒரு மனிதரைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறுதி தூதுத்துவத்துக்காக தேர்ந்தெடுக்கிறான். அவர்கள்தான் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரிங்களா? ஸோ அதாவது நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு குணத்தையும் படிக்கும்போது ஒவ்வொரு குணமுமே நமக்கு ஒரு பிரதிபலிப்பாக இருக்கும். ஏன் அல்லாஹு தஆலா அவர்களை தேர்ந்தெடுத்தான் என்பதற்கு. சரிங்களா? அதுவே ஒரு முக்கியமான விஷயம். அதாவது அல்லாஹு தஆலா மக்காவை தேர்ந்தெடுத்தது, இறுதி நபித்துவத்துக்காக மக்காவை தேர்ந்தெடுத்தது, இறுதி நபித்துவத்துக்காக அரபியர்களில் உள்ள ரசூலுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைஷி வம்சத்தை தேர்ந்தெடுத்தது. இதெல்லாம் நீங்கள் ஆழமாக ஒவ்வொன்றையும் டீப்பாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதனுடைய அந்த பதில் வரும். ஏன் அல்லாஹு தஆலா இப்படி தேர்ந்தெடுத்தான்னு சொல்லி. ஏன்னா அல்லாஹு தஆலா சில பேர் சொல்கிறாங்கல்ல, அதாவது சோக்கால் தௌஹீதுன்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் எப்படின்னு சொன்னால் எல்லாமே ஒரு எதார்ச்சியாக நடந்த மாதிரி. யாரையாச்சும் ஒருத்தர் நபியை அனுப்பணும், அல்லாஹ் வந்து முகமது நபியை அனுப்பணும், அவ்வளவுதான். மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. நபியை ஆனதுக்கு பிறகு தான் அவர்கிட்ட தகுதி வந்துச்சுமாங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு ஊரில் தான் அனுப்பி ஆகணும், அந்த மாதிரி தான் மக்களை அனுப்புனா. அதே போல் அந்த மனிதர் எங்கேயாவது ஏதாவது ஒரு சமுதாயத்தில் தான் அவர் இருக்கணும், ஏதாவது ஒரு குடும்பத்தில் பிறந்தவராக இருக்கணும். ஸோ இப்படியாக அதாவது தனக்கு அறிவு இல்லை, தனக்கு ஈமானிய உணர்வு இல்லை, தனக்கு அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது பற்று இல்லை என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த பூமியில் ஏற்படுத்திய அந்த மொத்த சிஸ்டம் இருக்கு பாருங்க. தன்னுடைய தேர்வு, தன்னுடைய நபித்துவம், தன்னுடைய ரிசாலத்து, தன்னுடைய நபிமார்கள், இதை மொத்தமாகவே மக்களுடைய உள்ளத்தில் மதிப்பற்றதாகவும் அதற்குண்டான ஒழுங்கான வேல்யூ அற்றதாகவும் ஆக்கி விடுகிறார்கள் அல்லவா. ஸோ அதுக்காக வேண்டிதான் நான் இந்த இடத்துல இந்த விஷயத்தை உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறேன். சரிங்களா? என்ன காரணம்? அதாவது அல்லாஹு தஆலா அரபு மக்களை தேர்ந்தெடுத்தது, குறைஷி மக்களை தேர்ந்தெடுத்தது, ஹாஷிம் குடும்பத்தை தேர்ந்தெடுத்தது, மக்காவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது, பிறகு முஹம்மது என்ற அந்த மனிதரை அல்லாஹு தஆலா தன்னுடைய இறுதி நபித்துவத்துக்காக தேர்ந்தெடுத்தது. இது எல்லாம் ஏதோ யதார்த்தமாக நடந்த ஒன்றல்ல. முழுக்க முழுக்க அல்லாஹு தஆலாவின் மிக உயர்வான, மிக திட்டமான, மிக உயர்ந்த ஞானத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு திட்டமாகும். அல்லாஹு தஆலா நமக்கு அத்தகைய ஒரு நபியை நமக்கு தேர்ந்தெடுத்து இறுதி உம்மத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், சமுதாயத்திலேயே நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வாழ்த்துக்கு தகுந்த ஒருவரை அல்லாஹு தஆலா நபியாக ஆக்குறான். அவரின் மூலமாக நம்ம சிறப்படைகிறோம். புரியுதுங்களா? ஸோ அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததோ, அவர்கள் பிறந்த பூமியோ, அவர்கள் பிறந்த அந்த இடமோ, அவர்கள் பிறந்த அந்த வம்சமோ, இது எதுவுமே ஒரு யதார்த்தம் என்று சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்று என்று நம்ம நினைத்து விடக்கூடாது. மாறாக அல்லாஹுவின் புறத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்று. அதுக்கு தான் ஆரம்பத்தில் சூரா ஆலு இம்ரானுடைய அநேகமாக 34வது வசனமாக இருக்கும். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு ஓதி காட்டினேன். இன்னல்லாஹ ஸ்தஃபா ஆதம வ நூஹ வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன் ذُرِّيَّةً بَعْضُهَا مِنْ بَعْضٍ. அதனால் எப்படி நம்ம நபியை நேசிக்கிறோமோ, கவனிங்க, நபி அனுப்பப்பட்ட குடும்பத்தை, வம்சத்தை, நபி அனுப்பப்பட்ட கோத்திரத்தை, நபி அனுப்பப்பட்ட சமுதாயத்தை நேசிப்பதும் நம் மீது கடமையாக இருக்கிறது. இன்றைய காலத்தில் சில பேர் அவர்கள் வாழக்கூடிய அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய சில அரபியர்களுடைய குணங்களின் காரணமாக ஒட்டுமொத்த அரபு சமுதாயத்தையே ஒரு மட்டமாக பேசக்கூடிய, ஒரு கீழ்த்தரமாக பேசக்கூடிய, அவர்களை அவமானமாக பேசக்கூடிய ஒரு குறுகிய மனப்பான்மையை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அரபுகளை என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன். அடுத்து உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் முடிஞ்சால் சொல்லுவோம். அதாவது உலகத்தில் இந்த அரபுகள் இருக்காங்கல்ல, இவர்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி குணத்தால் இவர்களை எவ்வளவுதான் நீங்கள் மட்டமாக நினைச்சாலும், எவ்வளவுதான் இவங்க ரொம்பவும் நாகரிகம் தெரியாதவங்க, ரொம்பவும் அப்படி இப்படின்னு நீங்கள் வந்து இவங்களுக்கு ரொம்ப குறைச்சி மதிப்பு போட்டாலும், நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால், இன்றும் சரி அன்றும் சரி உலகத்தில் வாழ்ந்த சமுதாயங்களில் இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நற்குணத்தை போன்று வேறு எந்த மக்கள்கிட்டையும் இருக்காதுங்க. பெரும்பான்மையாக நான் சொல்கிறேன்.
ஒரு சிலர் இதில் விதிவிலக்காக இருக்கலாம். அதே போல வேறு சமுதாயத்தில் உள்ள ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம். சரிங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய உயர்ந்த பண்புகளை இந்த சமுதாய மக்களிடத்தில் நிறைவாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். புரியுதுங்களா? இப்போ நம்ம கண்ணுக்கு நல்லதை பார்க்கறத விட்டுட்டு கெட்டதையும் குறைகளையும் அதிகமாக பார்க்கறதுனால நமக்கு அவங்களுடைய குறைகள் அதிகமாக தெரியுது, அவங்களிடத்தில் உள்ள நிறைகள் அதிகமாக தெரியறதில்லை. நீங்கள் நிறையுடைய கண்ணோட அவங்களுடைய அமல்களை, அவங்களுடைய அஹ்லாக்குகளை, அவங்களுடைய பண்புகளை பாருங்கள். நம்மிடத்தில் இருப்பதை விட உயர்ந்த அஹ்லாக்குகள் அவங்களிடத்தில் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இது ஒரு சின்ன பாயிண்ட்டு. இது நம்ம இன்னும் ஒரு நேரம் கிடைக்கும் போது நம்ம இன்ஷா அல்லாஹ் விரிவாக நம்ம சொல்லலாம். இப்போ இந்த அளவுக்கு, அதாவது எதுக்காக வேண்டி சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த அரபு மக்கள் மேலே உள்ள வெறுப்பை நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுக்கணுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது கண்மூடித்தனமாக அவர்களை நேசிப்பது என்பதல்ல. அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அதை தப்பு நம்ம சொல்லணும். அதனால் அவங்கள புனிதமாக்குவது என்பது அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து விட்டதால் அவர்களை புனிதமாக்குகிறோம் என்பதல்ல. மனிதர்களை மதிக்கிறோம்ல, மனிதர்களை உயர்ந்தவர்களை மதிக்கிறோமா இல்லையா? அந்த அடிப்படையில் அரபு சமுதாயத்தை ரெஸ்பெக்டுடைய பார்வையை கொண்டு, கண்ணியத்தின் பார்வையை கொண்டு பார்க்கணுமே தவிர அவர்களை மட்டமானவர்களாக நாம் பார்த்தோமே ஆனால், அப்போ அல்லாஹு தஆலா ஒரு மட்டமான கம்யூனிட்டியில் ஒருத்தரை ரசூலா எடுத்து அனுப்புனானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அது மிகப்பெரிய ஒரு அந்த எண்ணம் உங்களை ஈமானில் உங்களை ரொம்பவும் கீழே இறக்கிடும் என்பதற்காக வேண்டி தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹைர், நல்லா கவனிங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே பிறக்கிறாங்க? இன்றைய சவுதி அரேபியா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஹிஜாஸில் பிறக்கிறாங்க, மக்கா ஊரில் பிறக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷி கோத்திரத்தில் ஹாஷிம் வம்சத்தை சேர்ந்தவர்கள். சரிங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாட்டனார் யார்? அப்துல் முத்தலிப். இவங்களுடைய பணி என்னவா இருந்துச்சு? மக்காவுக்கு வரக்கூடிய ஹாஜிகளுக்கு உணவளிப்பது, தண்ணீர் கொடுப்பது, அவர்களை கவனிப்பது என்ற உயர்ந்த நற்செயல்களை அந்த அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தார்கள், ஹாஷிமுடைய குடும்பத்தார்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த அப்துல் முத்தலிபை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சமுதாயத்தில் ரொம்ப கண்ணியமானவராகவும் பெரிய மதிப்புடையவராகவும் இருந்தார். அதே போல் அதிகமாக கொடை கொடுக்கக்கூடிய வள்ளல் தன்மை உடையவராகவும் இருந்த காரணத்தினால இவருக்கு பேரே கொடை வள்ளல், ஃபையாத். நம்ம உருதுல ஃபையாஸ்ன்னு சொல்கிறோம்ல, பெரிய கொடை கொடுக்கக்கூடிய கொடை வள்ளலாக இருந்தார். இப்படி தான் அவங்கள குறைஷிகள் அழைத்து கொண்டிருந்தாங்க. இப்போ அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைகள் என்று பார்த்தோமே ஆனால், இவங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்களில் 10 பேர், பெண் பிள்ளைகளில் 6 பேர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த பாட்டனார்களை பார்க்கும் பொழுது, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தந்தையுடைய குடும்பத்தார்களை பார்க்கும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தந்தையோட உடன் பிறந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? ஆண்கள் 10 பேர், பெண்கள் 6 பேர். யார் யார்? அதாவது முதலாவதாக அப்துல் முத்தலிபுடைய முதல் பிள்ளையார் தர்த்தீப் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. ஹாரிஸ், அதுக்கு பிறகு ஜுபைர், அதுக்கு பிறகு அபு தாலிப், அதுக்கு பிறகு அப்துல்லா. இந்த அப்துல்லா தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தந்தை. ஸோ நீங்கள் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம், நம்ம தமிழில் பொதுவாக சிறிய தந்தை அபு தாலிப் சிறிய தந்தை சச்சான்னு சொல்லுவோம்ல, இது உருதுல இந்த சச்சான்னு சொல்கிற அந்த வார்த்தையிலிருந்து வந்துச்சு. உருதுல சச்சா என்பது தந்தையுடைய சிறிய சகோதரருக்கும் சொல்லலாம், தந்தையுடைய பெரிய சகோதரருக்கும் சொல்லலாம். சில ஊர்களில் தந்தையுடைய பெரிய சகோதரர் படே அப்பாம்பாங்க. பொதுவாக உருது மொழியில் சச்சான்னு சொன்னாலே படே சச்சா, சோட்டை சச்சா அப்படிங்கிற அந்த ஒரு பின்னாடி பிராக்கெட் இருக்கும். சரிங்களா? அந்த உருதுலேருந்து வரும் பொழுது தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது தான் கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த சச்சாங்கிறது சிறிய தந்தை, சிறிய தந்தை அப்படின்னு ஆகி போயிடுச்சு. ஆனால் அபு தாலிப் என்பவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சிறிய தந்தை இல்லை. ஏன்னா அவர் அப்துல்லாஹுடைய அண்ணன். அவர் புரியுதுங்களா? பெரியத்தா அவர். அடுத்ததாக, அதாவது அப்துல்லாக்கு பிறகு ஹம்சா, அபு லஹப், ஹைதாப், அடுத்து முகவ்விம், பிறகு லிரார், பிறகு அப்பாஸ். அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தா கடைசி புள்ள. அதாவது எந்த அளவுக்குன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வயசும் அப்பாஸுடைய வயசும் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதாவது கடைசி பிள்ளைங்கிறதுனால. அப்போ அப்துல்லாவுக்கும் அப்பாஸுக்கும் இடையில உள்ள வயசு வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்ததாக அப்துல் முத்தலிபுக்கு 6 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். அவங்க யார் யார்? உம்மு ஹக்கீம் என்ற பைலா, அடுத்து பர்ரா, ஆத்திகா, சஃபியா, அர்வா, உமைமா. இப்படியாக 16 பிள்ளைகள் மொத்தம். புரியுதுங்களா? அதில் தான் அப்துல்லாஹ் என்பவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தந்தையாக இருக்கிறார்.
இப்போ அப்துல்லாவை பற்றி நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டியது பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தந்தை தான் அப்துல்லா. இந்த அப்துல்லாவுடைய தாயார், அதாவது அப்துல் முத்தலிபுடைய எந்த மனைவிக்கு இவங்க பிறந்தாங்கன்னு சொன்னால் ஃபாத்திமா பின்த் அம்ர். சரிங்களா? அப்துல் முத்தலிபுடைய மக்களில் அப்துல்லா மிக அழகிய தோற்றமுடையவராகவும் ஒழுக்க சீலராகவும் தந்தையின் பிரியத்திற்குரியவராகவும் இருந்தார். சரியா? இப்போ ஒவ்வொரு விஷயத்திலையுமே நிறைய படிப்பினைகள் பாடங்கள் இருக்குது. இருந்தாலும் நம்ம எவ்வளோ சொல்ல முடியுமோ இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதாவது எதற்காக வேண்டி இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, அல்லாஹுடைய அந்த தேர்வு இருக்கதா இல்லையா, அந்த தேர்வை நீங்கள் எதையும் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய செயல் அனைத்துமே ஞானத்தின் அடிப்படையிலே அமைந்தது. வரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். நபியே, உம்முடைய இறைவன் அவன் நாடியதை படைக்கிறான், அவன் நாடியதை தேர்ந்தெடுக்கிறான். ஸோ அல்லாஹுடைய தேர்வில் ஒவ்வொன்றிலுமே ஒரு ஹிக்மத், ஒரு ஞானம் இருக்கும், ஒரு அழகு இருக்கும். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்துல் முத்தலிபுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் சிறப்புகளை கொடுத்திருந்தான். அதில் குறிப்பாக இந்த அப்துல்லா தன்னுடைய தந்தைக்கு மிகவும் ஒரு நெருக்கமானவராக இருந்தார். மிகவும் தந்தையுடைய அந்த இதாத், தந்தைக்கு கீழ்ப்படிதல்ல அவர் ரொம்பவும் ஒரு தனி ஒரு தகுதி உடையவராக இருந்தார். அதே போல் தன்னுடைய சுய ஒழுக்கத்திலையும் அந்த வெட்கம், பேணுதல், அந்த மாதிரி விஷயங்கள்லையும் அவர் ரொம்ப ஒரு சிறந்த மனிதராக இருந்தார். சரிங்களா? அதாவது இதெல்லாம் வந்து தந்தையுடைய அந்த அந்த இந்த குணங்கள்லாம் இருக்குங்களா, இதெல்லாம் வந்து பிள்ளைகளுடைய விஷயங்களில் வந்து பிரதிபலிக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம குர்ஆனில் வந்து துவா ஓதுறோம்ல, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين وجعلنا للمتقين اماما. இப்போ இந்த துஆவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யா அல்லாஹ் எங்களை நீ தக்வா உள்ளவர்களுக்கு இமாமாக ஆக்கு என்று நம்ம துஆ கேட்கிறோம். அதிகமான பேர் சிந்திச்சிருக்க மாட்டீங்க. தக்வா உள்ளவர்களுக்கு எங்களை இமாமாக ஆக்குன்னு அல்லாஹ் தஆலா நமக்கு துஆவை கற்றுக் கொடுக்குறானே. இந்த துஆல அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு சொன்னா, அதாவது தக்வா உள்ளவர்களுக்குன்னு சொல்லும்போது உங்களுடைய பிள்ளைகள் அங்கே நோக்கும். அப்போ எங்களுடைய பிள்ளைகள் தக்வா உள்ளவர்களாக ஆகுவதற்கு தக்வாவை அவர்களுக்கு சொல்லாலும் செயலாலும் கற்றுக் கொடுக்கக்கூடிய முன்னோடிகளாக எங்களை ஆக்கு, முன்னோடிகளாக எங்களை ஆக்குன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட நீங்கள் துவா கேளுங்கன்னு அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். புரியுதுங்களா? அப்போ என்னன்னு சொன்னால், தந்தையிடத்தில் இருக்கக்கூடிய நற்குணங்களும், தந்தையிடத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்கமும், தந்தையிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த அந்த பழக்க வழக்கங்களும் பிள்ளைகளிடத்திலே கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். பிள்ளைகளுக்கு அதிலிருந்து ஒரு பங்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பது இது வந்து ஒரு யதார்த்தமான உண்மை. புரியுதுங்களா? நிறைய, அதாவது அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத் ஆய்வாளர்கள் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக நிறைய விளக்கங்களையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்துல்லா அவங்க இருக்கிறாங்களே, அவங்களுடைய மனைவியாக ஆமினா அவர்களை அப்துல் முத்தலிப் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். சரிங்களா? இந்த ஆமினா என்பவங்க யாரு? வஹப் இப்னு அப்துல் முனாஃப். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மூத்த பாட்டனார்களில் இவங்களும் போய் அங்கே ஜாயிண்ட் ஆகிறாங்க. அப்போ எல்லாருமே குறைஷி வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான். ஸோ இவங்களும் அந்த காலத்தில் வம்சத்தாலும் மதிப்பாலும் குறைஷிகளில் உயர்ந்த ஒரு பெண்மணியாக திகழ்ந்தார்கள். அவரது தந்தை ஜுஹ்ரா கிளையினரின் தலைவராக இருந்தார். ஸோ அப்துல்லா அவங்க தன்னுடைய மனைவியோட மக்கால் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் வியாபாரத்துக்காக வேண்டி குறைஷிகளுடைய ஒரு வியாபார குழுவோட அவங்க ஷாம் போயிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கும்போது, மதீனாவில் இருக்கும்போது அவர்களுக்கு நோய் ஏற்படுது. அந்த நோயிலேயே மதீனாலேயே அப்துல்லா அவர்கள் இறந்து விடுகிறார்கள். நாபிகா என்பவருடைய அந்த தோட்டத்தில் தான் அப்துல்லா அவங்க அடக்கம் செய்யப்படுகிறார்கள். சரிங்களா? அப்போ அப்துல்லாவுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? 25 வயசு. சரிங்களா? கல்யாணமாகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயினுடைய வயிற்றில் அவர்கள் சிசுவாக இருக்கும் பொழுதே அப்துல்லா அவர்களுடைய மரணம் நிகழ்ந்து விடுகிறது. அப்போ அப்துல்லா அவர்கள் என்னென்ன சொத்துக்களை விட்டு சென்றிருந்தார்கள் என்றால், நல்ல கவனிங்க,
5 ஒட்டகை, ஒரு சின்ன ஆட்டு மந்தை, ஒரு 10-20 ஆடு இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன ஆட்டு மந்தை, அதே போல் ஐமன் என்ற ஒரு நீக்ரோ அடிமை பெண் இருந்தார்கள். இதுதான் அவங்க தங்களுடைய குடும்பத்தாருக்காக விட்டு சென்ற சொத்து. இந்த ஐமன் பரக்கா என்ற இந்த அடிமை பெண் இருந்தாங்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்ப்பதில் ரொம்பவும் ஒரு பெரிய பங்கு கொண்ட ஒரு பெண்மணி அவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்பவும் இவர்களை மதிப்பு மிக்கவர்களாக வைத்திருந்தார்கள், ரொம்பவும் பிரியம் வச்சுருந்தாங்க. நிறைய சஹீஹுல் புகாரியில் இவங்களை பற்றிய வரலாறுகளை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறப்பு என்று நாம் எடுத்துக்கொண்டால், பனு ஹாஷிம் பள்ளத்தாக்கில் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 9 திங்கட்கிழமை, கிபி 571. சரிங்களா? ஏப்ரல் மாதம் 20 அல்லது 22 இந்த இதில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறாங்க. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது ரபியுல் அவ்வல் மாதம் 12 திங்கட்கிழமை, ரபியுல் அவ்வல் மாதம் 12 அப்படின்னு பொதுவாக சொல்கிறது உண்டு. ஆனால் வரலாற்றில் முஹக்கிக் என்று சொல்லப்படக்கூடிய ஆய்வாளர்களுடைய அந்த ஆய்வின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த 12ங்கிறது திங்கட்கிழமையோட எந்த வகையிலுமே மேட்ச் ஆக மாட்டேங்குது. அவங்களுடைய அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறந்த ஆண்டில் அந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் திங்கட்கிழமை என்பது பிறை 9 தான் வருது. அப்போ அதுதான் உறுதி செய்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு என்பது 9 பிறை ரபியுல் அவ்வலுடைய பிறை 9 தான் நிகழ்ந்தது என்று. அப்போ இதை இன்னொரு வகையில் நம்ம அதாவது ஒரு தத்துவமாக நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், இன்று பாருங்கள், மக்கள் எல்லாம் பிறை 12 ரசூலுல்லாவுடைய பிறந்த நாள்னு கொண்டாடுறாங்க. அல்லாஹு தஆலா பாருங்கள் ரசூலுல்லாவை எப்படி பாதுகாத்தா அந்த நாளிலிருந்து. அவங்க அந்த நாள்லேயே அவங்க பிறக்கலை. அப்போ என்ன ஆணுச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 12 தான் மௌத்தானார்கள் என்பது வரலாற்று ஆசிரியர்கள், இன்னும் ஹதீஸ்கலை அறிஞர்களுடைய ஆசிரியருடைய யோகபித்த முடிவு. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பிறந்த நாள்னு சொல்லிட்டு இறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இன்னொரு பக்கம் அவர்கள் சொல்வதை போன்று பிறை 12ன்னு வைத்து கொண்டாலும் அதே பிறை 12 தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கவும் செய்கிறாங்க. அப்போ எந்த நாளில் ரசூலா மரணிச்சாங்களோ அந்த நாளில் நீங்கள் பிறந்த நாள்னு எப்படி சந்தோஷமாக உங்களால் கொண்டாட முடியுது? ஸோ பிறந்த நாள் கொண்டாடுவது என்ற கான்செப்டே ஒரு தவறான கான்செப்டு. அது ஒரு முட்டாள்தனமான கான்செப்ட். தவறு மட்டுமல்ல, ரொம்ப ஃபூலிஷ். யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அவர்கள் எப்படின்னு சொன்னால் சயின்ஸே தெரியாதவங்க, முட்டாள். புரியுதா? கோச்சிக்காதீங்க. நீங்கள் இனிமேல் நான் கொண்டாட மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்னன்னு சொன்னால், நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு போகிறீங்க அல்லது ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை எழுத சொல்கிறாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? இப்போ நான் கொஞ்சம் கேட்குறேன் நான் உங்கள்கிட்ட, நீங்கள் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தங்க எனக்கு பதில் சொல்லுங்கள், மைக் ஆன் பண்ணி. எஸ், முதல்ல நாளை போடுவீங்க, அந்த நாளுக்கு பிறகு மாதத்தை போடுவீங்க, அந்த மாதத்துக்கு பிறகு எதை போடுவீங்க? வருஷத்தை போடுவீங்க. நீங்கள் எங்கேயாவது போய் வருஷத்தை போடாமல் நீங்கள் நாளை போட முடியுமான்னு சொன்னால் போடவே முடியாது. அப்போ அந்த 3 விஷயம் அங்கே ஒன்றா சேரணும். அந்த 3 விஷயம் நல்லா கவனிங்க. அந்த 3 விஷயம் ஒன்றா சேரும் பொழுது வாழ்க்கையில் மேக்சிமம் ஒரு தடவை தான் கிழமை ஒத்து வரும். கிழமை என்பது வேறு, டே என்பது வேறு, டேட் என்பது வேறு. சரிங்களா? இப்போ நாள், இப்போ நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறந்த நாள் என்று வைக்கும் பொழுது அது திங்கட்கிழமை. பிறந்த தேதி என்று வரும் பொழுது தான் அதுதான் பிறை 12 அல்லது பிறை, இவங்க சொல்கிற மாதிரி பிறை 12. சரி, பிறை 12, அந்த பிறை 12 மட்டுமா ரபியுல் அவ்வல்? அப்போ ரபியுல் அவ்வல் மட்டுமா என்றால் கிடையாது. அந்த ரபியுல் அவ்வலுக்கு பிறகு ரசூல்லா பிறந்த வருஷம்னு ஒன்று இருக்குது. அது வந்தால் தான் அது பிறந்த தேதியாக ஆகும். அப்போ ரசூல்லாவுடைய பிறந்த நாள்னு சொல்லிட்டு திங்கட்கிழமை இவங்க இப்போ வாழ்நாளெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்களே, இவங்களுடைய கருத்துப்படியே பிறை 12 என்பது திங்கட்கிழமை வருமானா வராது.
இப்போ என்ன ஆகுது, இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறந்த கிழமையோ அந்த கிழமையை டோட்டலாக புறக்கணிச்சுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒரு தடவை தாங்க பிறக்க முடியும், அவனுக்கு ஒரு பிறந்த நாள் தாங்க இருக்க முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட பிறந்த நாள் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. ஒரு தடவை பிறக்கிறோமா, அதுதான் நம்முடைய பிறந்த நாள், முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் மாதமும் தேதியும் ஒத்து வரும் பொழுது, நல்லா கவனிங்க, மாதமும் தேதியும் ஒத்து வரும் பொழுது ஒருத்தன் இது என்னுடைய பிறந்த நாள்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அவனுக்கு என்ன பேர் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த வருஷம் நீ போன வருஷத்தில் நீ பிறந்த மாதம் வந்துச்சு, போன வருஷத்தில் நீ பிறந்த தேதி வந்துச்சு, உன்னுடைய பிறந்த நாள் வருமானா வராது. அது எப்படி வரும்? ஒரு தடவை தான் வரும். வாழ்க்கையில் அம்மா வயிற்றிலிருந்து கீழே உழுகும் பொழுது வரக்கூடிய அந்த ஒரு நாள் அடுத்து இந்த உலகத்தில் வரவே வராது. இந்த கிழமை இருக்குது பாருங்கள், அதுதான் வாரம் வாரம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் இருக்குது, திங்கள் கிழமை நோன்பை பற்றி கேட்கும்போது அந்த நாளில் நான் பிறந்தேன் என்று அவங்க சொல்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே ரசூல்லா மேலே முஹப்பத் இருந்துச்சுன்னா, ரசூல்லா இந்த பூமிக்கு நமக்கு கொடுக்கப்பட்டார்கள், ரஹ்மத்துல் ஆலமீன் கிடைக்கப்பெற்றார்கள் என்று அவர்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷம் இருக்குமே. ஆனால் அந்த முஹப்பத்துள்ளவர்கள் என்ன செய்வாங்க, திங்கக்கிழமை நோன்பு வைப்பாங்க. ஆனால் மௌலூது ஓதி மீலாது கொண்டாடி வயிற்றை நிரப்பக்கூடிய கூட்டத்துக்கு பசியாக இருந்து நோன்பிருந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்துவோம், நோன்பிருந்த ரசூல்லா பிறந்ததுடைய சந்தோஷத்தை கொண்டாடுவோங்கிற கான்செப்ட் ஒத்து வருமா? தீனை கொண்டு வயிறை நிரப்பக்கூடிய கூட்டத்துக்கு நோன்பு வைக்கிற கான்செப்ட் எப்படி ஒத்து வரும்? ஒத்து வராது. அதனால் அந்த ஹதீஸை பற்றி பேசவும் மாட்டாங்க, அதை சொல்லவும் மாட்டாங்க, தனியாக விட்டுருவாங்க. அப்போ எதில் வகை வகையான உணவுகளை கொண்டு அவங்களுடைய வயிறை நெப்ப முடியுமோ அதை தான் எடுத்துக்கிட்டு அவங்க பெரிய ரசூல்லாவுடைய முஹப்பத் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதில் ரசூல்லாவுடைய முஹப்பத்துக்கும் அதாவது இந்த பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கும் இடையில் ஒரு சம்பந்தமும் கிடையாது. மார்க் அடிப்படையிலையும் சம்பந்தம் கிடையாது, அறிவின் அடிப்படையிலையும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அல்லாஹு தஆலா எந்த வகையில் பல வகையில் பாதுகாத்தான் பாருங்கள். ஒன்று, அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தது 9ஆம் தேதி, அவங்க இறந்தது தான் 12ஆம் தேதி. அப்போ இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, இப்போ இறந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, அவங்களுடைய கூற்றுப்படியே 12 வைத்தோம்னு சொன்னால் எந்த நாளில் பிறந்தாங்களோ ரசூலுல்லாவுடைய அந்த இறப்பினுடைய கவலை இல்லாமல், அந்த ஒரு சிந்தனையே இல்லாமல் அந்த நாளில் அவங்க பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. பிறந்த நாள் என்பதே வாழ்க்கையில் ஒரு தடவை வரக்கூடியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிறந்த நாளை பற்றி எதுவுமே பிரஸ்தாபித்து சொல்லவே இல்லை, அதனால் கொண்டாடுங்க, விசேஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. அப்படி இருக்கும்போது அதை மார்க்கத்தினுடைய ஒரு அடையாளமாகவும் ரசூலுல்லாவை நேசிக்கக்கூடிய மக்களுடைய ஒரு அடையாளமாகவும் ஆக்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் வரம்பு மீறி இருக்கிறார்கள். புரியுதுங்களா? இப்போ வாங்க, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் என்ற அந்த யானை படையினுடைய சம்பவம் நடைபெறுகிறது. சரிங்களா? அந்த யானை சம்பவம் நடைபெற்ற 1வது ஆண்டு. அப்போ இதான் அரபுகள்கிட்ட அந்த ஆண்டுகளை குறிப்பதற்காக வைத்திருந்த அடையாளங்களில் இது ஒன்று. அந்த கிபியுடைய அடையாளமும் இருந்துச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்ததுக்கு பிறகு, கிபின்னு சொன்னால் பாத மீலாது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்புக்கு பிறகு அது ஒரு அடையாளமும் இருந்துச்சு. அதே போல் ஆமுல் ஃபீல், அந்த அதாவது ஒரு பிரபலமான சம்பவம் நடைபெறுமா இல்லையா, அந்த சம்பவத்தை வைத்தும் ஆண்டுகளை அரபுகள் அதே போல் அந்த காலத்தில் உள்ள மக்கள் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் ஆமுல் ஃபீலுடைய அப்போ தான் ஆமுல் ஃபீல் முடிஞ்சு அந்த 1வது ஆண்டில் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறப்பு நடக்கிறது. அனு ஷெர்வான் என்ற கிஸ்ராவினுடைய ஆட்சி, அதாவது ரொம்ப காலமாக இருந்து வந்த மிகப்பெரிய ஒரு பாரசீக பேரரசனுடைய ஆட்சி முடிவுக்கு வருகிறது. முடிவுக்கு 40வது ஆண்டு. சரிங்களா? அதே போல் சீராவுடைய வரலாற்று ஆசிரியர்களில் ஷேக் சுலைமான் மன்சூர் பூரின்னு சொல்லிட்டு இந்தியாவை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு அறிஞர், அவங்க இந்த ஹிஜ்ரி 9 தேதி 9 தான் அவங்க பெரிய அதிகமான வரலாற்று ஆதாரங்களை கொண்டு அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். அடுத்து ஒரே ஒரு சஹீஹான ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸ் இங்கே பதிவு செய்கிறோம். பல பேர் ரொம்ப பலவீனமான ஹதீஸுகள் நிறைய இருக்குது, ஏன்னா பலவீனமான ஹதீஸுகள், பொய்யான ஹதீஸுகள் நிறைய இருக்குது, அதை சொல்லுவாங்க. அதில் எதுவுமே அதாவது சஹீஹான ஆதாரத்தை கொண்டு கிடையாது. ஒரே ஒரு சஹீஹான ஹதீஸ் என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும்போது அவர்களுடைய நுபுவத்துக்கு முன்னோடியாக ஆமினா அவர்களுடைய உடலிலிருந்து ஒரு பெரிய வெளிச்சம் ஏற்பட்டது. அந்த வெளிச்சத்தில் ஆமினா அவர்கள் ஷாமுனுடைய கோட்டைகளை அவர்கள் பார்த்தார்கள். புரியுதுங்களா?
அடுத்ததாக குழந்தை பெற்றெடுத்ததும் தாயார் ஆமினா அந்த நற்செய்தியை பாட்டனார் அப்துல் முத்தலிபுக்கு தெரிவித்தார். அவர் மகிழ்ச்சியுடன் தன்னுடைய பேரரை காபாவுக்கு தூக்கிச் சென்று அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி அவருக்காக பிரார்த்தித்தார். மேலும் அந்த குழந்தைக்கு முஹம்மது என்று பெயரிட்டார். இந்த பெயர் இதற்கு முன்னாடி வேற யாருக்கும் அரபு நாடுகளில் சூட்டப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7வது நாள் ஹத்னா செய்யப்படுகிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போதே ஹத்னா செய்யப்பட்டு பிறந்தாங்க, கண்ணுக்கு சுருமா போடப்பட்டு பிறந்தாங்க, சஜிதா செய்யும்படி பிறந்தாங்க, ரசூல்லா அழுதுகிட்டு பிறக்கலை, இப்படிலாம் நிறைய கதைகளை சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் எதுக்குமே உறுதியான ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. அது போக இன்னும் நிறைய சொல்லுவாங்க, கிஸ்ராவுடைய கோட்டை உடஞ்சிச்சு, அது இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் அவ்வளவு ஆதாரபூர்வமான பதிவுகள் அல்ல. புரியுதுங்களா? இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இது வரைக்கும் போதும். அநேகமாக நிறைய பேர் நோன்பு வச்சுருப்பீங்க, டயர்டாக இருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் நிறைய படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதாவது சோலார், இந்த சூரிய காலண்டர் என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. ஒவ்வொரு சமூகத்தவர்களும் சூரிய காலண்டரில் ஒரே காலண்டர் இல்லை. இப்போ ஆங்கிலேயர்களுடைய காலண்டர் இருக்குது, ரோமானியர்களுடைய காலண்டர் இருக்குது, யூதர்களுடைய ஒரு காலண்டர் இருக்குது. அது மாதிரி நிறைய சமூகத்தவர்களுக்கு சூரிய காலண்டர் தனித்தனியாக இருக்குது. நம்ம விளங்கிக்கிற மாதிரி இந்த கிரிகோரியன் காலண்டர் இருக்குல்ல, அது ஒன்று மட்டும் கிடையாது. காலண்டரில் நிறைய காலண்டர் இருக்குது. நீங்கள் உள்ள சர்ச்சில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பரவலாக பயன்படுத்தப்படக்கூடியது இந்த கிறிஸ்தவர்களிடந்து அந்த கிரிகோரியன் காலண்டரை நம்ம இந்த கிமுங்கிற காலண்டரை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆக டோட்டலி இந்த சூரிய காலண்டர்களில் உள்ள ஒரு ஒற்றுமை என்னன்னு சொன்னால், இவங்க எல்லாருமே ஏன்னா சூரியனுடைய ஓட்டம் என்பது ஒரு சீராக இருக்கக்கூடியது. அந்த சூரிய ஓட்டத்தை கணக்குகளில் உட்படுத்த முடியும். அப்படி கணக்குகளில் உட்படுத்தப்பட்டு தான் அவர்கள் எல்லாமே அந்த முன்கூட்டியே அவர்கள் கணக்கிடப்பட்ட ஒரு காலண்டர் சிஸ்டம் தான் இந்த சூரிய காலண்டர். இந்த லூனார் காலண்டர், சந்திர காலண்டர் என்பது, இந்த சந்திர காலண்டரில் 2 இருக்குது. ஒன்று என்னன்னு சொன்னால் அரேபியர்களுடைய காலண்டர், இன்னொன்று இருக்குது அதிலேயே அந்த காலத்தில் வாழ்ந்த யூதர்களுடைய காலண்டரு. அதே போல் இப்போ உள்ள இந்த தமிழ்காரங்க இருக்காங்க பாருங்கள், இவங்களும் பிறையின் கணக்கின்படி தான் உள்ள காலண்டரை பயன்படுத்துகிறாங்க. தமிழ் மாதங்கள் இருக்கா இல்லையா? ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், இவர்களும் கணக்கிட்டு சந்திரனுடைய மன்சில்களை கணக்கிட்டு இவங்களும் முந்தைய ஆண்டுகள் பிந்திய பல நூறு ஆண்டுகளுக்குமே டேட்டுகளை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் தான் கேலண்டரில் போடப்படுது. அதுவும் ஓரளவுக்கு தோராயமாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் அரபுகள் என்ன செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால், அவங்க முன்கூட்டி நாட்களை ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒவ்வொரு மாதமும் பிறையை பார்த்ததற்கு பிறகு தான் அவங்க நாள்களை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் அரபுகளுடைய வழக்கமாக இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபி வம்சத்தில் அனுப்பப்பட்டதுனால தான் இன்னா உம்மத்துன் உம்மியத்துன் லா நக்துபு வலா நஹ்சுபு, நாங்கள் உம்மி சமுதாயம், அதாவது இஸ்லாமிய சமுதாயமாக நாங்கள் அரபு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் எங்களுடைய பெருநாட்களை, எங்களுடைய பண்டிகைகளை, எங்களுடைய நாட்களை முன்கூட்டியே நாங்கள் எழுதி வைக்க மாட்டோம். வலா நஹ்சுப், நாங்கள் கணக்கு போட்டு அந்த மாதிரி முன்கூட்டியே நிர்ணயிக்க மாட்டோம். நாங்கள் பிறைய பார்ப்போம், மாதத்தை ஆரம்பிப்போம், பிறைய பார்ப்போம், மாதத்தை முடிவு பண்ணுவோம், அல்லது மாதத்தை 30 ஆக்கி கொள்வோம் என்று அரபுகளுடைய அந்த பண்டைக்கால வழக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமாக அப்படியே அங்கீகரித்து விட்டார்கள். அதனால தான் இந்த கால்குலேஷன் மெத்தடில் முன்கூட்டியே பெருநாளை முடிவு பண்ணுறது, முன்கூட்டியே ரமதான் மாதம் ஆரம்பிக்கிறத முடிவு பண்ணுறது, ரமதான் மாதம் முடிகிறத முடிவு பண்ணுறது இட் இஸ் த ஹிலாஃபு ஷரியா, ஷரியத்துக்கு அகெயின்ஸ்ட், அது தப்பு. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடாதுன்னு சொன்ன ஒன்று. சரிங்களா? ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் வரும். சரியா? மேபி நீங்கள் சொன்னது வேணுமா, உங்கள் கேள்விக்குண்டான பதில் ஓரளவுக்கு இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதம் மட்டும்தான் பிறை 6 சும்மா, அதாவது ஃப்ரைடே எக்ஸாக்டாக மேட்ச் ஆனிச்சு. டேட் ஆனால் மேட்ச் ஆகல. டேட் 5ஆம் தேதி, ஆனால் பிறை சும்மா 6ஆம் தேதி. ஆனால் இதே இந்த மாதம் மட்டும்தான் 4 வாரத்துக்கு மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கிலீஷ் கேலண்டரில் எக்ஸ்ட்ரா 29, 30 வர்றதுனால, 31 வர்றதுனால பிறை அங்கே மேட்ச் ஆகாமல்
கிழமைகள் வந்து டக்குன்னு பிறைக்கு 2ஆம் பிறைக்கு சும்மா இல்லை இல்லை பிரதர், இன்னும் கொஞ்சம் லைட்டாக சிந்திச்சு இதை வந்து அணுகுங்க. எப்படின்னா இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு 30, அதே போல் 31, அதே போல் 28 ஒன்று வச்சுருக்கிறாங்க. அரபுல சந்திர கணக்குகள் அப்படி கிடையவே கிடையாது, புரியுதுங்களா? மாதம் வந்து 29 தான் மாதம். அதனால 29க்கு நம்ம பிறைய கண்டிப்பாக தேடணும், பார்க்கணும். மாதம் 30 நம்ம விளங்கவே கூடாது, மாதம் 29 தான், புரியுதா? எப்பயாவது 30 நம்ம 29ல் பிறைய நல்லா தேடணும், சரிங்களா? பிறை பார்க்கவில்லை என்றால் மாதத்தை 30 நம்ம பூர்த்தி செய்வோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து 30, 31 முடிவு செய்யப்பட்ட மாதத்தோட 29 முடிவு செய்யப்பட்ட மாதம் எப்படி மேட்ச் ஆகும்? மேட்ச் ஆகாது. அப்படிங்கும்போது எப்படி வந்து இங்கிலீஷ் ஃப்ரைடே ஜுமாத்தோட அல்லாஹ் சகோதரர், அது கிழமை, அது உலகத்தில் கிழமைங்கிறது அல்லாஹ் 7 கிழமை ஆக்கிட்டா அந்த 7 கிழமை தான், தேதி தான் மாறும். உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் சரி 24 மணி நேரத்தில் நம்ம அந்த கிழமைக்குள்ளார உள்ளார போயிட்டு வெளியே வந்துடுவோம். ஓகே, அப்போ வந்து முதல் பிறை ஸ்டார்டிங் முதல் பிறை நம்ம நோன்பு வைக்கிறோம், ஃபர்ஸ்ட் பிறை அப்படின்னு சொல்லி. அந்த பிறை வந்து ஃபர்ஸ்ட் பிறை வந்து ஞாயிற்றுக்கிழமையா இல்லை வந்து எப்படி ஃபாலோ பண்றோம்? ஃபர்ஸ்ட் பிறைங்கிறது வந்து ஞாயிற்றுக்கிழமையா? கிழமையோட சம்பந்தப்படுத்துறீங்க, கிழமைக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுவோம், அது கிழமையை வச்சு தானே தொழுவோம். அந்த வெள்ளிக்கிழமைக்காக வேண்டி ஜும்மா, நோம்புக்கெல்லாம் வந்து கிழமை கிடையாது. நோம்புக்கும் கிழமைக்கு சம்பந்தமே இல்லையே, நோம்புக்கும் மாசத்துக்கு தான் சம்பந்தம். அதுதான், ஏன்னா நீங்க பிறை 9 திங்கக்கிழமைன்னு சொன்னீங்களே, அது எக்ஸாக்டா நீங்க வந்து திங்கக்கிழமை பிறை 9ங்கிற கணக்கு வந்து எப்படி எடுத்தீங்கன்னா கேட்குறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வருஷத்துல அந்த ரபியுல் அவ்வல் மாசத்துல பிறை 9ல் தான் அந்த திங்கள் கிழமை வருது, பிறை 12ல் வரல. அதேதான் லூனார் கேலண்டர் படி நான் பார்க்கறது எப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் பிறை வந்து ஞாயிறு, செகண்ட் பிறை வந்து அப்படி பார்க்காதீங்க, அப்படி யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? அகதுங்கிறது ஃபர்ஸ்ட் பிறை தானே? இல்லை இல்லை, வாரத்தில் முதல் நாள், அவ்வளோதான். வாரத்தில் முதல் நாள் பிறையிலையும் முதல் பிறையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யார் சொன்னா? முடிஞ்சு. அப்போ மொத்தமாக ஒவ்வொரு மாசத்துக்கு எல்லாம் உலகத்தை ஒரு குழப்பினா தான் அப்படி ஆகும் கடைசியில். ஏன்னா மூன் கேலண்டர் படி 29 நாள்ல அந்த மூன் முடிஞ்சிரும்ல, திரும்பி ஸ்டார்ட் ஆகும்போது புது மூன் தானே. அல்லாஹ் ரஹ்மானே, அப்படிங்கிறதுக்காக வேண்டி பாதி வாரத்தில் நின்றுட்டு இருக்கும்பொழுது அந்த வாரத்தை பாதியோட முடிச்சுட்டு புது வாரம் ஆரம்பிக்க முடியும்? 20 வார்த்தையே பயன்படுத்தல எங்கேயுமே. அதாவது வீக் அப்படிங்கறதே இல்லையே. யார் சொன்னா வீக்குங்கிறது யார் பயன்படுத்தல? வீக்குக்கு அரபியில் வந்து ஜும்மாங்கிற வார்த்தை, ஜும்மாவுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் வந்து வெள்ளிக்கிழமைன்னு அர்த்தம் இருக்கு, இன்னொரு அர்த்தம் வந்து வாரம்னு அர்த்தம். அரபியில இருக்கு, ஆனா குர்ஆன்ல எல்லாம் வந்து அரபி குர்ஆன் எல்லாம் ஒண்ணுதானுங்க. அரபி மொழியில தான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல இல்லைன்னா என்ன இருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை பயன்படுத்தியிருக்காங்களே. அவங்க வந்து திங்கள் செவ்வாய் அப்படின்னு பயன்படுத்துறாங்களா, இல்ல எண்ணிக்கையின் பேர்ல, நாட்கள் எண்ணிக்கையின் பேர்ல அகத் அந்த மாதிரி? அதாவது ஏங்க, திங்கள்ங்கிறது நீங்க தமிழ்ல சொல்றீங்க, அரபியில அதை யௌமுல் இஸ்னைனுமாங்க. அதே போல நீங்க வந்து செகண்ட் அப்படி இல்லையே. அதாவது நான் நினைக்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படின்னா, இப்போ இந்த மாதம் முடிஞ்சிருச்சுன்னா, இப்போ இந்த மாதம் புதன்கிழமையோட முடியுதுன்னா அதோட அந்த வாரத்தை முடிச்சுட்டு அடுத்த ஃபர்ஸ்ட் பிறை வந்து ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படி நினைக்காதீங்க, அப்படி எதிர்பார்க்காதீங்க. சரி, நான் என்ன கேட்குறேன், அப்படி ரசூல்லா செய்யலையே, எப்படி உலகத்தையும் குழப்பின மாதிரி ஆயிடுமே. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும் பிறை இருந்துச்சா இல்லையா? பிறையை பார்த்தாங்களா இல்லையா? எங்கேயாவது ரமதானுடைய முதல் பிறையை பார்த்தப்ப, எப்பா இன்னைக்கு முதல் பிறையை பார்த்துட்டோம், இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையை ஆக்கிருங்கப்பா அப்படின்னு நான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இல்லையே. அப்படி எப்படி ஆக்க முடியும்? அது எப்படி ஆக்க முடியும் சொல்லுங்க? அது வந்து மாசங்களை முன்பின்னாக்குவதும் நாட்களை முன்பின்னாக்குவதும் பெரிய பாவமாச்சே. அப்படிதானுங்க. வியாழன் வந்துட்டா வெள்ளி வரணும். இப்போ நீங்கள் வந்து என்ன செஞ்சிட்டீங்க? பிறைய பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அது வெள்ளியை ஞாயிற்றுக்கிழமையா மாற்ற முடியுமா? நீங்கள்
இந்த நாட்கள் என்பது இங்கே பாருங்க பிரதர், இந்த நாட்கள் என்பது இது எல்லாம் அல்லாஹு தஆலா வானம் பூமியை படைச்ச அன்றைக்கே முடிவு செய்யப்பட்டுச்சு. அதனால தான் உலகத்தில் பாருங்க, எந்த கோடியில் இருந்தாலும் சரி, இப்போதாவது கம்யூனிகேஷன் உங்களுக்கு இருக்குது. அப்போ எந்த கம்யூனிகேஷனுமே இல்லாத காலத்தில் ஒவ்வொரு நாட்டில் உள்ளவர்கள் வானசாஸ்திரத்தை பற்றி சிந்தித்த போது அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருந்தான்னு சொன்னால், பூமியை படைச்சப்ப மக்களை இந்த பூமிக்கு இறக்குனப்ப இந்த பிரபஞ்ச அமைப்போட மக்கள் வந்து நெருக்கமாகணும், மக்களுக்கு வந்து பிரபஞ்சத்தினுடைய கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்களுக்கு அல்லாஹ் தஆலா மிக இலகுவாகவும் மிகவும் ஈஸியாகவும் கிடைக்கக்கூடிய கல்வி வானசாஸ்திர கல்வியை தான் அல்லாஹ் வச்சுருந்தான். அந்த சூரியனை பற்றி, சந்திரனை பற்றி, மஞ்சள்களை பற்றி, நாட்களை பற்றி, நேரங்களை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய கல்வி தான் அவங்களுக்கு கல்விகளிலேயே ரொம்ப இலகுவான கல்வியாக இருந்துச்சு. அதனால தான் உலகத்தினுடைய எந்த மூலையிலிருந்து வானசாஸ்திர கல்வியை ஆராய்ந்தாலும் அவர்கள் எல்லாருடைய முடிவும் ஒரே மாதிரி வந்துச்சு. அவர்கள் எல்லாருடைய முடிவும் நேர்கோட்டில் சமமாக ஒரே மாதிரி தான். உலகத்தில் எங்கேயாவது ஒரு வரலாறுல நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, ஒரு நாட்டில் வந்து வாரத்துக்கு 8 நாள் வச்சுருந்தாங்க, அந்த இன்னொரு நாட்டில் வந்து வாரத்துக்கு 10 நாள் வச்சுருந்தாங்க அப்படின்னு முரண்பாடுகளை நீங்கள் பார்க்கவே முடியாது வானசாஸ்திரத்தில். இது வந்து நல்லதுலேயும் சரி கெட்டதுலேயும் சரி. அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, அதுக்கு பின்னாடி உள்ள மக்கள் அந்த வானசாஸ்திர கலையில் நல்லதிலிருந்து தாண்டி போய் கெட்டதுக்கும் அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வானசாஸ்திர கலையை நமக்கு அதிலிருந்து கிப்லாவை தெரிந்து கொள்வதற்கும், தொழுகை நேரங்களை தெரிந்து கொள்வதற்கும், அதே போல் அந்த பிறையினுடைய அளவுக்கு மட்டும் நமக்கு அல்லாஹ் அனுமதிச்சுட்டு மற்றது அல்லாஹ் தஆலா நமக்கு ஹராம் ஆக்கிட்டான். நீங்கள் வானசாஸ்திர கலையை போய் இந்துக்களில் உள்ள இங்கே உள்ள இந்துக்கள் இருக்காங்களா இல்லையா, இவங்களுடைய பஞ்சாங்கத்தில் எழுதி வச்சிருக்கிறத நீங்கள் போய் பார்த்தாலும், மிஸ்ரில் உள்ள ஃபிரௌனுடைய குடும்பத்தார்கள் பஞ்சாங்கத்தில் எழுதி வச்சிருக்கிறத பார்த்தாலும் 2 பேரும் காலத்தால் மாறுபட்டவர்கள், இடத்தால் மாறுபட்டவர்கள், மொழியால் மாறுபட்டவர்கள், 2 பேருக்கு எந்த சம்மந்தமுமே இருக்காது. ஆனால் 2 பேர் எழுதி வச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இந்த ராசி பலன் புரியுதா இல்லையா, ராசி பலன் எழுதுறாங்கல்ல, அவன் மிஸ்ரில் என்ன எழுதுறானோ அதே தான் இங்கே இந்தியாவில் எழுதுவான். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஏன்னா இந்த கல்வி வந்து ஆரம்பத்தில் வந்து அல்லாஹ் தஆலா அவ்வளவு ஈஸியாக்கி வச்சுருந்தான் இந்த கல்வியை. பிறகுதான் இந்த கல்வி வந்து மக்கள்கிட்டேருந்து மறைக்கப்படுது. அது வந்து அல்லாஹ் தஆலா நமக்கு அதனுடைய ஒரு பெரும்பகுதியை வந்து ஹராமாக்குறான். அப்போ பிறை 1ங்கிறத நம்ம புது நாளா, அதாவது ஞாயிறா எடுக்கக்கூடாது, கூடாது. நான் இப்படி ஒரு வருஷம் முடியும் போது அந்த வாரம் அப்பயும் தொங்கல்ல இருந்தா அந்த அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அந்த வருஷம் முடிஞ்ச வருஷங்கிறது நீங்க அதாவது என்ன சொல்றது, இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது, இந்த வருஷம் அதாவது பாருங்க, வருஷம் இருக்குது. அல்லாஹு தஆலாவுடைய வருஷம் என்பது வேறு. அல்லாஹு தஆலா 12 மாசத்துக்கு ஒரு வருஷம் சொல்லிட்டான். ஆமாம், முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த வருஷம் முடியும் பொழுதோ, ஒரு மாதம் முடியும் பொழுதோ, அந்த வாரத்தினுடைய நாளும் முடியணுங்கிறது எந்த அவசியமே கிடையாது. யார் உங்களுக்கு இந்த கான்செப்ட் வித்தியாசமா இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்கு, இந்த கான்செப்ட் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? அதாவது நீங்க சொன்னதுல என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆரம்ப காலத்துல இருந்து ஒன்னாவே போயிட்டு இருக்கு டேஸ், அது கரெக்ட் தானே அப்படின்னு புரிஞ்சுக்கதான் கேட்டோம். இல்ல ஒன்னாவே போயிட்டு இருக்குன்னா உருவாக்கின நாள்ல இருந்து நம்ம சண்டே மண்டேங்கிறது உலகம் ஃபுல்லாகவே, எஸ் உலகம் ஃபுல்லாகவே. அதாவது உதாரணத்துக்கு ஆப்பிரிக்காவில் சண்டேன்னு சொன்னால் ஆசியாலையும் சண்டே தான். அதே போல் உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியாவில் மண்டேன்னு சொன்னால் இந்தியாவிலையும் மண்டே தான். இந்த எந்த மாற்றமுமே அல்லாஹ் தஆலா மக்களுக்குடைய சிந்தனையில் அந்த அறிவில் ஏற்படாதவாறு இது அல்லாஹுடைய ஏற்பாடு, அல்லாஹுடைய பாதுகாப்பு. ஸோ அதனால தான் பின்னாடி காலத்தில் வந்து இந்த டேட்டை சேஞ்ச் பண்ணும் பொழுது இந்த கிழமையை வச்சு டேட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. நம்ம தப்பாக கால்குலேஷன் பண்ணியிருக்கோம், ஒரு டேட்டை மிஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு மக்காவுக்கு வந்து ஹாஜிகள் வருவாங்க. எப்படி வருவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து வரும் பொழுதே உதாரணத்துக்கு திங்கள் கிழமை வந்து துல்ஹஜ்ஜுடைய முதல் பிறையை பார்த்துருப்பாங்க. ஆனால் மக்காவில் உள்ளவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, மேகமூட்டமாக இருந்ததுனால அவங்க செவ்வாய்க்கிழமை பார்த்துருப்பாங்க, அல்லது ஏற்கனவே ஒரு பிறையை தவற விட்டுருந்ததுனால புதன்கிழமை பார்த்துருப்பாங்க. இப்போ இந்த ஹாஜிகள் வந்து சேரும் பொழுது உங்கள் ஊரில் பிறை என்னன்னு கேட்பாங்க. நாங்கள் நேற்று தான் செவ்வாய்க்கிழமை தான் பிறையை பார்த்தோம்னு சொல்லுவாங்க. இல்லை பிறை வந்து திங்கள் கிழமையே நாங்கள் பார்த்துட்டோம் வழக்குரிய வழியில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, அப்போ திங்கக்கிழமை முதல் பிறை. அப்போ இந்த மக்கால உள்ள பிறையை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணிடுவாங்க. செவ்வாய்க்கிழமை முதல் பிறைன்னு இருந்ததை திங்கட்கிழமை முதல் பிறைன்னு ஆக்கிடுவாங்க. ஸோ இந்த கிழமையை வச்சு தான் டேட்டுகளுடைய தவறுகள் திருத்தப்பட்டு கொண்டு வந்துச்சு. சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.